வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரி சட்டசபையில் மானிய கோரிக்கை மீதான விவாதத்திற்கு பிறகு சட்டமன்ற உறுப்பினர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளித்த முதலமைச்சர் ரங்கசாமி, ஆதி திராவிட மக்களுக்காக சிறப்பு கூறு நிதி ஒதுக்கி கொடுக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் ஆதி திராவிடர் மக்கள் வீடு கட்டுவதற்கான நிதியை உயர்த்தி தர வேண்டும் என்று எம்எல்ஏக்கள் வலியுறுத்தியுள்ளனர். அவர்களுக்கான வீடு கட்டும் திட்டம் நிதி ரூபாய் 5.50 லட்சத்திலிருந்து ரூபாய் 7 லட்சமாக உயர்த்தி வழங்கப்படும். மினிமாஸ் ஹைமாஸ் விளக்குகள் எங்கெல்லாம் போட வேண்டும் என்று எம்எல்ஏக்கள் சொல்கின்றார்களோ அதற்கான பட்டியலை கொடுங்கள். அந்த பகுதிகளில் புதிதாக மினிமாஸ் ஹைமாஸ் விளக்கு அமைத்து தரப்படும். திட்டங்களில் குறைகள் இருந்தால் அமைச்சரிடம் தனியாக தெரிவித்தால் நிவர்த்தி செய்வார்கள் என்றார். மேலும் புதிதாக விண்ணப்பித்த 10 பேருக்கு முதியோர் பென்ஷன் வழங்கப்படும் என்றும் அறிவித்தார். தொடர்ந்து அவையில் பேசிய குடிமைப்பொருள் வழங்கல் துறை அமைச்சர் திருமுருகன், தற்பொழுது புழக்கத்தில் உள்ள குடும்ப அட்டைகளுக்கு பதிலாக புதிய குடும்ப அட்டைகள் புத்தக வடிவில் விரைவில் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும், அரிசி விநியோகம் அந்தந்த மாதத்திற்கு உரிய அரிசி அந்தந்த மாதமே வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகின்றது என்றும், தகுதி வாய்ந்த அனைத்து சிவப்பு மஞ்சள் குடும்ப அட்டைகளுக்கு 2 கிலோ கோதுமை விரைவில் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். இதேபோல் மானிய கோரிக்கை மீதான விவாதத்தில் பதிலளித்து பேசிய வேளாண் துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார், விவசாயிகளுக்கான இன்சூரன்ஸ் திட்டமும் பாம்பு கடி மின்சாரம் தாக்கி இறந்தவர்களுக்கும் ரூபாய் 5 லட்சம் வழங்க இன்சூரன்ஸ் அறிமுகப்படுத்தியுள்ளோம். இந்த இன்சூரன்ஸ் பிரீமியம் அரசே செலுத்தும். விபத்தில் காயமடைந்தால் ரூபாய் 2 லட்சம் வழங்கப்படும். அனைத்து விவசாயிகளுக்கும் பயிர் வகைகளுக்கும் மானியம் ரூபாய் 1000 உயர்த்தி வழங்கப்படும். ஸ்மார்ட் விவசாய அட்டை விவசாயிகளுக்கு வழங்கப்படும். விவசாயிகளுக்கான வங்கிக் கடன் ஆதார் இணைக்கப்பட்ட வங்கிக்கு செலுத்தப்படும். விதை நெல்லுக்கு கிலோவிற்கு ரூபாய் 10 உயர்த்தி வழங்கப்படும். கால்நடை பராமரிப்பு துறை மூலமாக உற்பத்தியை பெருக்க ஏற்கனவே பசுமாடு வைத்திருக்கும் விவசாயிகளுக்கு 100% மானியத்தில் கறவை மாடு வழங்கப்படும். ராஜீவ்காந்தி கால்நடை மருத்துவக் கல்லூரி முதுநிலை பயிலும் மாணவர்களுக்கு உதவித்தொகை உயர்த்தி வழங்கப்படும். இரவு நேரங்களில் சாலைகளில் திரியும் நாய்களுக்கு தன்னார்வலர்கள் மூலம் ஒளிரூட்டும் பெல்ட் பொருத்தப்படும். செல்ல பிராணிகளுக்கு நகராட்சி மூலம் கட்டாயம் லைசென்ஸ் வாங்க வேண்டும். வறுமை கோட்டிற்கு கீழ் வாழும் மணப்பெண்ணின் பெற்றோருக்கான நிதியுதவி 10,000 உயர்த்தி வழங்கப்படும். விதவை மறுமணத்திற்கு ரூபாய் 75,000 வழங்கப்படும். கர்ப்பிணி பெண்களுக்கு வாரம் 6 முட்டை வழங்கப்படும். மாற்றுத்திறனாளிகள் இறுதி சடங்கு உதவித்தொகை ரூபாய் 15,000 ரூபாய் 20,000 வழங்கப்படும். மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை உயர்த்தி வழங்கப்படும். மாற்றுத்திறனாளி சாதாரண நபரை திருமணம் செய்தால் திருமண உதவித்தொகை ரூபாய் 1 லட்சத்திலிருந்து ரூபாய் 1.50 லட்சமாக உயர்த்தி வழங்கப்படும். இருவரும் மாற்றுத்திறனாளிகளாக இருந்தால் திருமண உதவித்தொகை ரூபாய் 2.5 லட்சமும் உயர்த்தி வழங்கப்படும். மாற்றுத்திறனாளி கடன் தொகை தள்ளுபடி செய்யப்படும் என்றும் அறிவித்தார். புதுச்சேரி போதைப்பொருள் தடுப்பு பிரிவு போலீசார் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு கஞ்சா கும்பலை கைது செய்தனர். இந்த கும்பலில் இருந்த அரவிந்த் என்பவரது மொபைல் போனை சோதனை செய்ததில் ஏராளமான ஆபாச வீடியோக்கள் இருப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். மேலும் ஒரு வீடியோவில் +2 பயிலும் 17 வயது சிறுமியுடன் தனிமையில் இருக்கும் வீடியோ இருந்த நிலையில் போலீசார் அவரிடம் தீவிர விசாரணை மேற்கொண்டதில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட அரவிந்த் புதுச்சேரியை சேர்ந்த +2 படிக்கும் மாணவி ஒருவரை காதலிப்பதாக கூறி பழகி வந்துள்ளார். பெற்றோர் இல்லாத சமயத்தில் சிறுமியை தனது வீட்டுக்கு அழைத்து அடிக்கடி பாலியல் சீண்டலில் ஈடுபட்டு வந்துள்ளார். அதனை வீடியோவாக எடுத்து சிறுமியை மிரட்டி மீண்டும் மீண்டும் அழைத்து பாலியல் துன்புறுத்தல் அளித்துள்ளார். இந்த தகவலை போலீசார் சிறுமியின் பெற்றோருக்கு தெரிவித்ததன் அடிப்படையில் பாதிக்கப்பட்ட சிறுமியின் பெற்றோர் அளித்த புகாரின் பேரில் முத்தியால்பேட்டை போலீசார் அரவிந்த் மீது போக்சோ பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்து காலப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டிகளின் வெற்றி வாய்ப்புகளையும் வீரர்களின் தரங்களை பொறுத்து பெட்டிங் எனப்படும் தனியார் செயலிகள் போன்று மோசடிக்காரர்கள் போலி செயலிகளை உருவாக்கியுள்ளனர். எனவே பொதுமக்கள் போலி செயல்களில் பணத்தை பெட்டிங் கட்டி ஏமாற வேண்டாம். ஹோட்டல்கள், பார், ரெஸ்டோ பார் மற்றும் தனியார் இடங்களில் ஐபிஎல் கிரிக்கெட் போட்டி பெட்டிங் நடக்கிறதா என சைபர் கிரைம் போலீசார் கண்காணித்து வருகின்றனர். அப்படி யாராவது சிக்கினால் அவர்களின் மீது வழக்கு பதிவு செய்து உரிமங்கள் ரத்து செய்யப்படும். ஐபிஎல் சம்பந்தமாக இணையவழியில் குற்றம் ஏதேனும் நடக்கிறதா என்பது குறித்து தனிப்படை வைத்து கண்காணிக்கப்படுகின்றது. பொதுமக்கள் யாரேனும் ஐபிஎல் பெட்டிங் மூலம் பணத்தை இழந்திருந்தால், ஐபிஎல் பெட்டிங் தொடர்பாக ஏதேனும் தகவல் தெரிந்திருந்தாலும் பாதிக்கப்பட்டிருந்தாலும் உடனடியாக இணையவழி குற்றப்பிரிவு இலவச தொலைபேசி எண் 1930 மற்றும் 04132276 அல்லது 9489205246 என்ற எண்கள் மற்றும் www.cybercrime.gov.in என்ற இணையதளம் மூலமாகவும் புகார் அளிக்கலாம்.
புதுச்சேரி சட்டப்பேரவை பட்ஜெட் கூட்டத்தொடர் கடந்த 10ஆம் தேதி துணைநிலை ஆளுநர் கைலாஸ்நாதன் அவர்கள் உரையுடன் துவங்கி நடைபெற்று வருகின்றது. 12ஆம் நாளான இன்று உறுப்பினர்களின் கேள்விகளுக்கு அமைச்சர்கள் பதில் அளித்தனர். அப்பொழுது பேசிய உள்துறை மற்றும் கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம், புதுச்சேரியில் நீட் பயிற்சி பெற 585 மாணவர்கள் விண்ணப்பித்த நிலையில் புதுச்சேரி நகர பகுதியில் 2, கிராமப்புறங்களில் 2 மற்றும் காரைக்காலில் 1 நீட் பயிற்சி மையம் அரசு சார்பில் தொடங்கப்படும் என்றார். மேலும் 2024-25 கல்வியாண்டு முதல் அரசு ஒதுக்கீடு இடங்கள் சேரும் அனைத்து மாணவர்களுக்கும் இலவச கல்வி மற்றும் 2022-23 கல்வியாண்டு முதல் மகளிர் பொறியியல் கல்லூரி மாணவர்களுக்கு கல்வி கட்டணம் தள்ளுபடி செய்யப்படும் எனவும், சென்டாக் மூலம் விண்ணப்பிக்கப்படும் அனைத்து மாணவர்களுக்கும் விண்ணப்ப கட்டணம் விலக்கு அளிக்கப்படும் எனவும் அமைச்சர் நமச்சிவாயம் தெரிவித்தார். மேலும் பள்ளி கல்வியில் உள்ளது போல் கல்லூரி மாணவர்களும் பயன்பெறும் வகையில் பாரதிதாசன் பெண்கள் கல்லூரி, புதுவை பல்கலைக்கழகம் உள்ளிட்ட அனைத்து நகர, கிராமப்புற கல்லூரிகளுக்கும் இலவச பேருந்து இயக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கூறினார். உள்துறை அமைச்சரை தொடர்ந்து சட்டப்பேரவையில் உறுப்பினர்களின் கேள்விகளுக்கு பதிலளித்து பேசிய பொதுப்பணித்துறை, சுற்றுலா மற்றும் மீன்வளத்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், கடலில் மீன் பிடிக்கும் பொழுது கைது செய்யப்பட்டு இலங்கை கடற்படையினரால் சிறையில் அடைக்கப்படும் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தை சேர்ந்த மீனவர்களின் குடும்பங்களுக்கு அவர்கள் இந்தியா திரும்பும் வரை ஒரு நாளைக்கு ரூபாய் 500 வழங்கும் திட்டம் அரசின் பரிசீலனையில் உள்ளது என்றும், அரசு ஒப்புதல் விரைவில் பெறப்பட்டு இத்திட்டத்தை செயல்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். மேலும் புதுச்சேரியில் இருந்து பெங்களூர் மற்றும் ஹைதராபாத் நகரங்களுக்கு விமான சேவை அளிக்கப்பட்ட ஒரு நிலையில் புதுச்சேரி கண்ணூர் இடையே விமான சேவையை விரிவுபடுத்த நடவடிக்கைகள் விரைவில் எடுக்கப்படும் என கூறிய அமைச்சர் லட்சுமி நாராயணன், புதுச்சேரி விமான நிலைய விரிவாக்க திட்டத்தை விரைந்து செயல்படுத்தவும், விரிவாக்க திட்டத்திற்கு தமிழக பகுதியில் தேவைப்படும் நிலம் கையகப்படுத்துவது தொடர்பாக தமிழ்நாடு முதலமைச்சருக்கு புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி கடிதம் மூலம் கோரிக்கை வைத்துள்ளதாகவும் பேரவையில் அமைச்சர் லட்சுமி நாராயணன் தகவல் தெரிவித்தார். இறுதியில் பேரவையில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, புதுச்சேரி மற்றும் உழவர்கரை நகராட்சிகளை இணைத்து புதுச்சேரி மாநகராட்சியாக தரம் உயர்த்தப்படும் என அறிவித்தார். மேலும் சுகாதாரத்துறையில் பணிபுரியும் ஆஷா பணியாளர்களுக்கு ரூபாய் 10,000 ரூபாய் 18,000 ஊதியம் உயர்த்தி வழங்கப்படும் எனவும், NRHM ஊழியர்களுக்கு தற்பொழுது பெறும் ஊதியத்துடன் கூடுதலாக ரூபாய் 15,000 வழங்கப்படும் எனவும் அறிவித்தார். தொடர்ந்து பேரவையின் இன்றைய அலுவல் முடிவடைந்த நிலையில் பேரவையை நாளை காலை 9:30 மணி வரை ஒத்திவைத்து அறிவித்தார் சபாநாயகர் செல்வம். புதுச்சேரி சட்டமன்றத்தில் கேள்வி நேரத்தின் பொழுது காமராஜ் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் முதல்வரின் பாராளுமன்ற செயலருமான ஜான்குமார் MLA கேள்வி எழுப்பினார். சுவாசிக்கும் காற்று, நல்ல குடிநீர், ஆரோக்கியமான உணவு, தங்குமிடம், நல்ல தூக்கம், காற்றும் நீரும் இறைவன் அருளால் தடையின்றி நம் மாநிலத்தில் உள்ளது. ஆனால் நாம் உண்ணும் உணவில் கலப்படம் அதிகரித்து வருவதால் மக்களின் ஆரோக்கியம் பெரிதும் பாதிக்கப்படுகின்றது. கலப்பட உணவு உட்கொள்வதால் மலட்டுத்தன்மை போன்ற பல்வேறு உடல்நல பிரச்சனைகள் ஏற்படுகின்றன. முன்பு நாம் இருவர் நமக்கு ஒருவர் என்று அரசாங்கம் வீடுகளுக்கு சென்று விழிப்புணர்வு ஏற்படுத்திய காலம் மாறி இன்று நாம் இருவர் நமக்கு வேண்டும் ஒருவர் என்று மக்கள் மருத்துவமனையை நாடும் காலமாக மாறியுள்ளது. இதனை தடுக்க உணவு பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும். பாதுகாப்பற்ற உணவு மற்றும் அதன் விளைவுகள். பிராய்லர் கோழிகள் வேகமாக வளர வைப்பதற்காக ஹார்மோன்கள் மற்றும் ஆன்டிபயோட்டிக்ஸ் பயன்படுத்தப்படுகின்றது. இவை சரியாக சுத்தம் செய்யப்படாமல் உணவாக உட்கொள்ளப்படுகின்றன. உடலில் ஹார்மோன் சமநிலை பாதிக்கப்படுகின்றது. குறிப்பாக குழந்தைகளுக்கு பருவமடைதல் முன்கூட்டியே ஏற்படலாம். பல பெண்களுக்கு மலட்டுத்தன்மையும் வருகின்றது. உடல் எடை அதிகரிப்பு, ஆன்டிபயோட்டிக் எதிர்ப்பு அதிகரித்து நோய்களுக்கு சிகிச்சை பலனளிக்காமல் போகலாம். நீண்ட கால உட்கொள்ளல் புற்றுநோய் அபாயத்தை அதிகரிக்கும். உணவுப் பொருட்களை பிளாஸ்டிக் பொதியில் பேக்கிங் செய்தல். சூடான உணவுப் பொருட்களை பிளாஸ்டிக் பைகள் அல்லது பாத்திரங்களில் பேக் செய்யும் பொழுது பிளாஸ்டிக்கில் உள்ள ரசாயனங்கள் உணவில் கலக்கின்றன. ரசாயனங்கள் உடலில் சேர்ந்து மலட்டுத்தன்மை ஏற்படுத்தலாம். கல்லீரல் மற்றும் சிறுநீரக பாதிப்பு உண்டாகலாம். குழந்தைகளுக்கு மூளை வளர்ச்சி பாதிக்கப்படலாம். மறுபயன்பாடு செய்யப்பட்ட எண்ணெய், உணவகங்களில் பயன்படுத்திய எண்ணெய் மீண்டும் மீண்டும் சூடாக்கி பயன்படுத்தப்படுவது பொதுவாக உள்ளது. இதனால் எண்ணெயில் நச்சுத்தன்மை அதிகரிக்கின்றது. இதய நோய்கள் மற்றும் கொலஸ்ட்ரால் அளவு அதிகரிக்கும் அபாயம் உள்ளது. செரிமான பிரச்சனைகள் மற்றும் வயிற்று புற்றுநோய் ஏற்படலாம். உடலில் ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் அதிகரித்து முதுமை மற்றும் நோய்களை துரிதப்படுத்தும். இத்தகைய பாதுகாப்பற்ற உணவு பழக்கங்கள் மக்களின் ஆரோக்கியத்தை பெரிதும் பாதிக்கின்றன.
பிராய்லர் கோழி, பிளாஸ்டிக் பேக்கிங் மற்றும் மறுபயன்பாடு செய்யப்பட்ட எண்ணெய் போன்றவற்றை தவிர்ப்பதற்கு மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்துவதும் உணவு பாதுகாப்பு விதிமுறைகளை கடுமையாக்குவதும் அவசியமாகின்றது. ஆனால் சுகாதாரத்துறையின் கீழ் இயங்க வேண்டிய உணவு பாதுகாப்பு துறையில் மொத்தம் 2 பேர் மட்டுமே உள்ளனர். இப்படி இருந்தால் நம் உணவு பாதுகாப்பு எப்படி உறுதிப்படுத்தப்படும்? நம்மிடம் சிறப்பான சாமர்த்தியமாக என்றால் எண்ணெயாக பணி செய்யும் சுகாதார ஆய்வாளர்கள் மற்றும் துணை ஆய்வாளர்கள் உள்ளனர். அவர்கள் பணியை கோவிட், டெங்கு தொற்று நோய்களை சிறப்பாக கையாளும் படை வீரர்கள். நாம் அவர்கள் கரங்களை வலுப்படுத்த வேண்டும். எப்படி காவல்துறையில் ஒரு ஆய்வாளர் முக்கிய பங்கு உள்ளதோ அதே போல சுகாதார ஆய்வாளர்களின் கரங்கள் வலுப்பட வேண்டும். ஹோட்டல்களில் விற்கும் உணவு, கடைகளில் விற்கும் மாமிசம் மற்றும் அனைத்தையும் பரிசோதிக்க மற்றும் அபராதம் வசூலிக்க அவர்களுக்கு உரிமை வழங்க வேண்டும். அப்பொழுதுதான் நாம் உண்ணும் உணவு நம் நாளைய சமுதாயம் நல்ல உணவை உட்கொள்ளும். இந்த நவீன உணவு பழக்கத்தால் பிள்ளைகள் மற்றும் பெரியவர்களும் பெரிதும் பாதிக்கப்படுகின்றனர். புதுச்சேரி மாநிலத்தில் அரசாங்கத்திற்கு அனுமதி பெறாமல் 2 வீலர் வாடகை விடுவார்கள். மாடர்னான தள்ளுவண்டி செய்து அவர்கள் அரசு காலி செய்ய சொல்லியும் கேளாமல் அவர்கள் இஷ்டத்திற்கென்று ஒரு இடத்தை ஆக்கிரமிப்பு செய்து உணவு விற்பனை செய்வார்கள். ருசியாக சாப்பிட தோண்டும் வகையில் கலர்கள் பூசி பல தடை செய்யப்பட்ட டேஸ்னர்கள் எல்லாம் சேர்த்து பழைய மாமிசம், பதப்படுத்தப்பட்ட உணவுகள் எல்லாம் பல ஹோட்டல்களில், மாடர்ன் தள்ளுவண்டி கடைகளில் விற்பனை செய்கின்றனர். இவர்களையும் அனைவரும் கண்காணிக்க சுகாதார குழுவிற்கு அவர்களுக்கென்று ஒரு அரசு வாகனம், 2 வீலர் மற்றும் பைலட் போல யூனிஃபார்ம் கொடுத்தால் பொதுமக்கள் மத்தியிலும் விற்பனையாளர் மத்தியிலும் தன்னை கண்காணிக்க ஒரு நபர் வருகின்றார் என்ற அச்சம் வந்தால் இந்த பிரச்சனையும் நாம் சரி செய்ய முடியும். நமது நோக்கம் கலப்பட உணவு விற்பனை குறைவது, மக்களின் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம், உணவு தரத்திற்கு உத்தரவாதம் அளிக்கும் நம்பிக்கையான சூழல் உருவாக்கம், சுகாதார ஆய்வாளர்கள் மற்றும் உதவியாளர்களுக்கு வழங்கப்பட வேண்டிய கூடுதல் அதிகாரங்கள், உணவு உற்பத்தி மற்றும் விற்பனை இடங்களை ஆய்வு செய்தல், உணவகங்களை, கடைகள், தொழிற்சாலைகள் மற்றும் சந்தைகளில் திடீர் ஆய்வுகள் மேற்கொள்ள அனுமதி, உணவு மாதிரிகளை சேகரித்து சோதனைக்கு அனுப்புதல், கலப்பட உணவு கண்டறியப்பட்டால் நடவடிக்கை எடுத்தல், கலப்படம் செய்யப்பட்ட உணவை பறிமுதல் செய்தல், சட்டவிரோத நடவடிக்கைகளில் ஈடுபடுவோருக்கு அபராதம் விதித்தல் அல்லது உரிமங்களை ரத்து செய்ய பரிந்துரை செய்தல், பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துதல், உணவு பாதுகாப்பு குறித்து மக்களுக்கு பயிற்சி மற்றும் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடத்துதல், புகார் அளிக்க எளிய வழிமுறைகளை அறிமுகப்படுத்துதல், தொலைபேசி எண் அல்லது புகார் பதிவு செய்யும் இணையதளம், தொழில்நுட்ப உதவி மற்றும் பயிற்சி, கலப்படத்தை கண்டறிய நவீன கருவிகள் மற்றும் சோதனை உபகரணங்கள் வழங்குதல், உணவு பாதுகாப்பு விதிமுறைகள் குறித்து தொடர் பயிற்சி அளித்தல். உணவு பாதுகாப்பு என்பது ஒவ்வொரு குடிமகனின் அடிப்படை உரிமை. சுகாதார ஆய்வாளர்கள் மற்றும் உதவியாளர்களுக்கு அதிகாரம் அளிப்பதன் மூலம் நாம் ஒரு ஆரோக்கியமான மற்றும் பாதுகாப்பான சமுதாயத்தை உருவாக்க முடியும். இதற்கு அரசு, மக்கள் மற்றும் சுகாதாரத்துறையினர் ஒருங்கிணைந்த பங்களிப்பு அவசியம் என்று தெரிவித்தார். வாகூர் தொகுதிக்குட்பட்ட கீழ்பரிக்கல்பட்டு கிராமத்தில் அனைவருக்கும் ரீகன் ஜான்குமார் அவர்களால் மார்டின் ஃபவுண்டேஷன் மற்றும் ஜான்குமார் அறக்கட்டளை சார்பாக நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட்டது. ராதாகிருஷ்ணன் அவர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்திருந்தார். ஊர் முக்கியஸ்தர்கள் சண்முகம், உமாபதி, தட்சிணாமூர்த்தி, சந்திரசேகரன், குணசேகரன், சுரேஷ், ராதாகிருஷ்ணன், ரெட்டியார், பச்சையப்பன், அருணாச்சலம், தயாளன், பஞ்சாஸ்வரன், வெங்கட்ராமன், தேவநாதன், பத்மநாபன், ஏழுமலை மற்றும் ஊர் பொதுமக்கள் அனைவரும் கலந்து கொண்டார்கள். ஊர் பொதுமக்கள் நிவாரணப் பொருட்கள் வழங்கிய ரீகன் ஜான்குமார் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டார்கள். கதிர்காமம் சட்டமன்ற உறுப்பினர் KSP ரமேஷ் பிறந்தநாளை முன்னிட்டு அவரது ஆதரவாளர்கள் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கி கொண்டாடி வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக கல்யாணி ட்ரேடர்ஸ் சிமெண்ட் மற்றும் ஸ்டீல் உரிமையாளர் நவநீத கிருஷ்ணன் மற்றும் ஆஸ்கர் டிவி மேலாளர் மதன் மூக்கையா ஆகிய இருவரும் இணைந்து கோரிமேடு பகுதியில் உள்ள ஜால் ஸ்மைல் சில்ட்ரன்ஸ் ஹோமில் உள்ள குழந்தைகளுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இதில் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள், ஊர் முக்கிய நிர்வாகிகள் மற்றும் நவநீத கிருஷ்ணன் ஆதரவாளர்கள் பலர் கலந்து கொண்டார்கள்.
புதுச்சேரி மாநிலம் அரியாங்குப்பம் பிசிபி நகரில் குடும்பத்துடன் வசித்து வருபவர் ராஜேஷ். இவரது வீடு திடீர் தீ விபத்தால் முற்றிலுமாக கருகியது. வீட்டை இழந்த ராஜேஷ் மற்றும் அவரது குடும்பத்திற்கு இந்தியன் ரெட் கிராஸ் சொசைட்டி புதுச்சேரி கிளை சேர்மன் டாக்டர் ஜி லட்சுமிபதி தலைமையில் உறுப்பினர்கள் டாக்டர் அருண் நாகலிங்கம், கந்தசாமி, சிவசங்கரன், திலகவதி, வழக்கறிஞர் பிரதேஷ் இருதயராஜ், ராஜசேகரன், ஆரோக்கியசாமி மற்றும் வீராம்பட்டினம் காங்கேயன் ஆகியோர் தீயினால் பாதித்த இல்லத்துக்கு நேரில் சென்று ஆறுதல் கூறி நிவாரணப் பொருட்களை வழங்கினர். புதுச்சேரி மாநிலம் வெள்ளையனூர் கோமியன் கோனேரிக்குப்பம் அருள்மிகு ஸ்ரீ புத்லாய் அம்மன் தேவஸ்தான பரிபாலன ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் 20ஆம் ஆண்டு மாசி மாத உற்சவ திருவிழாவினை முன்னிட்டு கும்பம் படைத்தல் மற்றும் சுவாமி வீதியுலா நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு கும்பம் படையிலிட்டு தங்கள் வேண்டுதலை நிறைவேற்றினர். இந்நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை அறங்காவலர் குழு தலைவர் தாமோதரன், நிர்வாகிகள் முருகதாஸ், ராமன், விஜயன், பரமசிவம், விஸ்வநாதன், அமுது, சரவணன், சுந்தரமூர்த்தி, தண்டபாணி, லோகையன், பிரபாகரன் உட்பட அறங்காவலர் குழு நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள் மற்றும் கோனேரிக்குப்பம் இளைஞர்கள் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர். சேதராப்பட்டு தொழிற்பேட்டையில் 100க்கும் மேற்பட்ட தொழிற்சாலைகள் இயங்கி வருகின்றன. இத்தொழிற்சாலையில் பணிபுரியும் தொழிலாளர்கள் தங்களுடைய உரிமைகளை பாதுகாக்க பல்வேறு தொழிற்சங்கங்களில் இணைந்து செயல்பட்டு வருவதோடு சட்ட ரீதியாகவும் ஜனநாயகமான முறையில் போராடி வரும் தொழிலாளர்கள் தொழிற்சங்கங்களின் செயல்பாட்டினை முடக்குவதற்கு முதலாளிகளோடு கைகோர்த்து தொழிலாளர்களுக்கு, தொழிற்சங்க நிர்வாகிகளுக்கு எதிராக தொடர்ச்சியாக சேதராப்பட்டு காவல் உதவி ஆய்வாளர் செயல்பட்டு வருகின்றார் என்றும், ஆண் பெண் தொழிலாளர்கள், தொழிற்சங்க நிர்வாகிகள் கலவரத்தினை தூண்டுவதாக பொய் வழக்கு பதிவு செய்து வில்லியனூர் துணை மாவட்ட ஆட்சியரிடம் இன்று விசாரணைக்கு ஆஜராக செய்துள்ளதாகவும், தொழிலாளர்கள் தொழிற்சங்க நிர்வாகிகளிடம் மிகுந்த மனவேதனைக்குள்ளாகியுள்ளது என்றும், கடந்த 10 வருடங்களாக சேதராப்பட்டு தொழிற்பேட்டை காவல் நிலையத்திலிருந்து தன்னை பணியிட மாற்றம் செய்ய முடியாத அளவிற்கு பல்வேறு பன்முகத்தன்மையோடு செயல்பட்டு வரும் காவல் உதவி ஆய்வாளரை கண்டு பணிபுரியும் காவல் நிலைய அதிகாரிகள் அச்சத்துடன் பணிபுரிந்து வருகின்றனர். சேதராப்பட்டு தொழிற்பேட்டை காவல் நிலையம் உதவி ஆய்வாளரை முதலாளிகளிடம், சேதராப்பட்டு முதன்மை பிரமுகர்களிடம் நட்பினை வளர்த்துக் கொண்டு சேதராப்பட்டு தொழிற்பேட்டை அனைத்து தொழிலாளர்கள் தொழிற்சங்கங்களின் உரிமைக்கான ஜனநாயக சட்ட ரீதியான போராட்டத்திற்கு எதிராக தன் சுய லாபத்திற்காக காவல்துறையின் மாண்பினை கெடுக்கும் விதமாக தொடர்ச்சியாக செயல்படும் சேதராப்பட்டு தொழிற்பேட்டை காவல் உதவி ஆய்வாளரை உடனடியாக பணியிட மாற்றம் செய்ய வேண்டுமென சேதராப்பட்டு தொழிற்பேட்டை அனைத்து தொழிலாளர்கள் தொழிற்சங்கங்களின் ஒருங்கிணைப்பு புதுச்சேரி காவல்துறை இயக்குநர் அவர்களுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் இந்நிகழ்வில் சேதராப்பட்டு தொழிற்பேட்டை அனைத்து தொழிலாளர்கள் தொழிற்சங்கங்களின் ஒருங்கிணைப்பு நிர்வாகிகள் மோதிலால், ஏஐடியூசி மாநில பொருளாளர் அந்தோணி, வழக்கறிஞர்கள் ரவீந்திரன், லெனின் பாரதி, லூர்து பாஸ்கர் மற்றும் தொழிற்சங்க நிர்வாகிகள் பாஸ்கரன், பத்மநாபன், ராணி, குணா, ஸ்வேதா, தவமணி, நிர்மலா, தனபாக்கியலட்சுமி, விஜயா, தனலட்சுமி, சேதராப்பட்டு தொழிற்பேட்டை அனைத்து தொழிலாளர்கள் தொழிற்சங்கங்களின் ஒருங்கிணைப்பு செயலாளர் LNT தொழிலாளர் ரமேஷ் அனைவரும் வில்லியனூர் துணை மாவட்ட ஆட்சியர் அவர்களிடம் நேரில் ஆஜராகி தங்களுடைய விளக்கத்தினை அளித்து காவல்துறை பதவி செய்து பொய் வழக்கினை தள்ளுபடி செய்ய கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரி இந்தியன் யூனியன் முஸ்லிம் லீக் சார்பாக 3ஆம் ஆண்டு ரமலான் நலத்திட்ட உதவிகள் உருளைன்பேட்டை மஜித்தே முகமதியா பள்ளிவாசலில் மாநில பொதுச் செயலாளர் ஜிகினி முகமது அலி, மாநில செயலாளர் சம்சுதீன் முன்னிலையில் மாவட்ட தலைவர் அப்துல் ஹக்கீம் தலைமையில் ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நேற்று நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் உருளைன்பேட்டை திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பொதுக்குழு உறுப்பினர் கோபால் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு சிறப்பித்தார். இந்நிகழ்ச்சியில் மாநில பொதுச் செயலாளர் ஜிகினி முகமது அலி, மாநில செயலாளர் சம்சுதீன், மாவட்ட தலைவர் அப்துல் ஹக்கீம், மாவட்ட செயலாளர் ஜலாலுதீன், மாவட்ட பொருளாளர் முகமது இலியாஸ், மாநில இளைஞரணி பொருளாளர் முகமது ரிபாய், மாவட்ட துணைத் தலைவர் சையத் அலி, மாநில இளைஞரணி பொருளாளர் முகமது ரிபாய், திராவிட முன்னேற்றக் கழகத்தின் அமூர் மற்றும் உருளையம்பேட்டை மஜித்தே முகமதியா பள்ளிவாசலின் நிர்வாகிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டார்கள்.
புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கணுவாப்பேட்டை புதுநகரில் எழுந்தருளிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரியம்மன் ஆலயத்தின் 43ஆம் ஆண்டு பிரம்மோற்சவ மயான கொள்ளை விழா கடந்த 17ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. தொடர்ந்து நாள்தோறும் மூலவருக்கு பால், தயிர், சந்தனம், பன்னீர் உள்ளிட்ட திரவியங்களால் ஆன சிறப்பு அபிஷேகங்கள், அலங்காரங்கள் செய்யப்பட்டு மகா ஆராதனைகள் காண்பிக்கப்பட்டு வந்தன. தொடர்ந்து நேற்று நடைபெற்ற மயான கொள்ளை விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மயான கொள்ளையில் பொதுமக்கள் தங்கள் நிலங்களில் விளைந்த காய்கறிகள், பழங்கள் மற்றும் சில்லறை நாணயங்கள், ரூபாய் நோட்டுகள் ஆகியவற்றை கொள்ளையிட்டு தங்களது வேண்டுதலை நிறைவேற்றினர். இந்நிகழ்ச்சியில் முன்னாள் சேர்மன் பாலமுருகன், என்ஆர் காங்கிரஸ் மாநில இளைஞரணி செயலாளர் மோகன்தாஸ் உட்பட ஆலய நிர்வாகத்தினர், பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் உற்சவ மூர்த்திக்கு சிறப்பு அலங்காரத்தில் பூஜைகள் நடைபெற்று சுவாமி வீதி உலா நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய நிர்வாகத்தினர், புதுநகர், கணுவாப்பேட்டை கிராம மக்கள் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர். புதுச்சேரி அரசின் சார்பில் அனைத்து ரேஷன் அட்டைகளுக்கு இலவச அரிசி வழங்கப்பட்டு வருகின்றது. இந்நிலையில் நேற்று காலப்பட்டு தொகுதியில் மக்களுக்கு வழங்கப்படும் இலவச அரிசி பற்றாக்குறை ஏற்பட்டது. பொதுமக்கள் ஊழியர்களிடம் ஏன் பற்றாக்குறை ஏற்பட்டது கேள்வி எழுப்பிய நிலையில் ரேஷன் கடைகளுக்கு 80% மட்டுமே அரிசி வழங்கியுள்ளார்கள். தங்களுக்கு ஏதாவது விளக்கம் வேண்டுமெனில் நியாய விலைக்கடை குடிமைப்பொருள் வழங்கும் இயக்குநரிடம் கேட்டுக் கொள்ளவும் என்று கூறினார்கள். இது தொடர்பாக குடிமைப்பொருள் வழங்கல் துறை இயக்குநரை சந்திக்க சென்றனர். ஆனால் அவர் பட்ஜெட் கூட்டத்தொடரில் கலந்து கொண்டதால் கண்காணிப்பாளர் அவர்களை சந்தித்து அனைத்து ரேஷன் கடைகளில் 100% இலவச அரிசி வழங்க நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என நாம் தமிழர் கட்சி காலாப்பட்டு தொகுதி சார்பாக கோரிக்கை வைக்கப்பட்டது. கோரிக்கைகளை கேட்டறிந்து அது தொடர்பாக விரைந்து நடவடிக்கை மேற்கொள்கின்றேன் என்று உறுதியளித்தார். இந்நிகழ்வில் நாம் தமிழர் கட்சி காலாப்பட்டு நிர்வாகிகள் காமராஜ், வினோத், தட்டாஞ்சாவடி தொகுதி பாலாஜி, ராஜ்குமார், சங்கர், ரமேஷ், ஈட்டன் பாஸ்கர், மணவெளி தொகுதி ஆரோக்கியசாமி அனைவரும் பங்கேற்றனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.